ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டிலாம் செய்கிற வத்த குழம்பு எப்படி ருசியாக நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். சாதாரணமாக சாப்பாடில் சாம்பாருக்கு அப்புறம் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு தட்டு சோறே எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த வத்த குழம்புலாம் கல்யாண வீட்டில் மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கேன், என்ன நம்ம செஞ்சால் வரல நீங்கள் யோசிப்பீங்க. அதே ருசியில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 4 குளிக்க வேண்டிய நல்லெண்ணெய். இந்த வத்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்தோடனே நல்லா சின்ன ஸ்பூனில் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. உடம்புக்கும் நல்லது வெந்தயம் குழம்புல சேர்க்குறது. இப்போ இந்த மணத்தக்காளி வத்தல், இது சுண்டக்காய் வத்தலும் போடலாம் நீங்கள். இது நான் வீட்டிலே தயார் பண்ணேன். மணத்தக்காளி வத்தல் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் தயார் பண்ணலாம், பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா நான் மணத்தக்காளி கொலையில் இருந்தது, அதை பறித்து அது மோர் போட்டு நல்லா தயார் பண்ண வத்த இதில் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை நிறையாவே போடுங்க. கருவேப்பிலை இதை போடுற எல்லா பொருளுமே மருத்துவ குணமுள்ள பொருட்கள் தான், உடம்புக்கு நல்லது. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அது இப்போ சின்ன வெங்காயம், சின்னதாக உள்ள சின்ன வெங்காயம். இதை கட் பண்ணலாம் வேண்டாம், தோலை மட்டும் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. நல்லா வெந்துடும் இந்த வெங்காயம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மணத்தக்காளி வத்தல், வெந்தயம், இந்த சின்ன வெங்காயம், இது எல்லாமே நல்லெண்ணெய் எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்ல பொருட்கள் இது எல்லாமே. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து இப்போ கண்ணாடி பதம் வரட்டும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் தான் போடணும் இந்த வத்த குழம்புக்கு. பெரிய வெங்காயம் போட்டால் அந்த டேஸ்ட்டு வராது. பூண்டு நல்லா 2 பூண்டு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன், தட்டிட்டு போடுறேன். அப்போ தான் வாசனை நல்லா அது குழம்புல தெரியும். பூண்டு தோலை உரிச்சுன்னா ஒரு தட்டிட்டு போடுங்க. இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். இல்லை தக்காளி சேர்க்கக்கூடாது இந்த குழம்புல. சாதாரணமாக புளிக்குழம்பு இதிலெல்லாம் காரக்குழம்புல தக்காளி பழம் சேர்ப்பாகும். ஆனால் இந்த வத்த குழம்பு தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் இப்போ கலந்து போடுறேன். உங்களை சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக தேவைப்படுறவங்க சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இது வத்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சிட்டிக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம். இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டோடு சேர்த்து அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டோடு சேர்த்து ஒரு கிளறிப்போம். சிம்மில் இருந்தால் தான் நம்ம போட்ட மிளகாத்தூள்லாம் கருகி போகாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டோட அந்த போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூளும் அதை கிளறிட்டோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா உப்போட கல் உப்பையும் போட்டால் நல்லா கரைக்க வரும் புளி, அதனால் புளியும் கல் உப்பும் போட்டு கரைச்சி போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ புளியும் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புல இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கேன், அதை மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிப்போம். இதில் வேறு எதுவும் சோம்பு ஜீரகம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் தேங்காய் மட்டும்தான். கொஞ்சம் ருசி, கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சி காமிக்கும், ருசியை தூக்கி கொடுக்கும். அதனால் இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருப்போம். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுப்போம். எப்போதும் காரக்குழம்புலலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்து அவர் கலரி விட்டு கரையட்டும் வெல்லம் அந்த குழம்புல. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துட்டு நல்லா புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து செட் ஆகி அந்த வத்த குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துருவோம். இதை தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் இப்போ தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கிளறி 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி போட்டு லேசாக குழம்ப கொதிக்க வச்சுட்டு இறக்கிற ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ மூடி போட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். முன்னாடியே நல்லா குழம்பு கொதித்து வந்த பிறகு தான் நம்ம தேங்காயை சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ லேசாக அடுத்து 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு இப்போ சுற்றி நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வத்த குழம்பு
சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணுக்கெல்லாம் வந்து மணத்தக்காளி வத்தல் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். மணத்தக்காளி வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டு மூலிகை அது. அதை வந்து அதையே நம்ம வத்தலாக பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து நல்லா சாதம் நல்லா சுட சுட சாதம் லேசாக குழஞ்சிருக்கணும் சாதம். அந்த சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்து அப்பளம் பொரிச்ச அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அது ருசியே தனியாக இருக்கும். இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானே வச்ச குழம்பு தான் வத்த குழம்பு. இது கல்யாண வீட்டில் செய்கிற வத்த குழம்பு நம்ம அழகாக வீட்டிலே செஞ்சுருக்கோம். நான் சொல்கிற மாதிரி அளவுகளில் அந்த டைமிங்கோட குழம்பு தாளித்து ரெடி பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். வத்த குழம்பும் பொரிச்ச அப்பளம் ருசி அற்புதமாக இருக்குது. வெல்லம் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், மணத்தக்காளி வத்தல், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் அற்புதமான பொருட்கள் சேர்த்து செஞ்ச இந்த வத்த குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வத்த குழம்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். பூண்டு, மணத்தக்காளி வத்தல், சின்ன வெங்காயம் காரக்குழம்பு. இதை வந்து நல்லா ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்லா வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.